ஏன்பா விஜயோட ஆட்சிக்கு என்ன குறை? அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம துரந்தர் மாமியார் இருக்காங்கல்ல, அதாவது லீமா ரோஸ் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பாராட்டு மலையை பொழிஞ்சு தள்ளி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு எதிராக பேசக்கூடிய திமுகவை சேர்ந்தவங்களும் சேர்த்து புடிச்சு பொல பொலன்னு பொலந்திருக்காங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க, இவங்க அதிமுகக்குள்ள என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. விஜய் அண்ணாக்கு ஆதரவு எங்கிருந்து வருதோ இல்லையோ, மக்கள் மத்தியிலிருந்து வருதோ இல்லையோ, எதிர்ப்பு வருதோ ஆதரவு வருதோ, ஆனா அதிமுக இருந்த ஆதரவு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்ததை பார்த்தீங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்ததை பார்த்தீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு திருச்சியில போயிட்டு ஏதோ இதெல்லாம் நடக்காத மாதிரியே, குதிரை பேரம் நடக்காத மாதிரியே அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் நம்ம லீமா ரோஸ் அம்மா போய் மரியாதை நிமித்தமா மாலை போட்டுட்டு வரேன், நீதி கட்சி ஆரம்பிச்சவருக்கு மாலை போட்டுட்டு வரேன் அப்படின்ற பேர்ல போய் மாலை அணிச்சிட்டு வந்து பேசின இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட ஆட்சிக்கு என்ன குறை இல்ல, நான் கேட்கிறேன் என்ன குறைன்னு கேட்கிறேன். ரொம்ப நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிறந்த ஆட்சியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? அதிமுகக்குள்ள துரந்தரா இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உள்ள இருந்தே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க, என்னன்னா எப்பா அதிமுக பிரிஞ்சு போறதுக்கு எந்த விதத்திலும் நான் காரணம் இல்லை, எடப்பாடி அண்ணனுக்கு நான் மிகவும் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி கேட்டதும் பரவாயில்லையே, இவன் நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு எல்லாருமே வந்து வருத்தப்பட்டாங்க. விமர்சனம் பண்ண எல்லாருமே ஒரு செகண்ட் வருத்தப்பட்டாங்க. ஆஹா, இவங்க கரெக்டா தான் இருந்திருக்காங்க, நமக்கு தான் ஏதோ தெரியாத சந்தேகம் அப்படின்ற யோசிக்கிறதுக்குள்ள இவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவேக ஆட்சி நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆட்சியில் அப்படி என்னதான் நல்லா இருக்கு, இல்லை என்னதான் அப்படி பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய சந்தேகம் தான். இவங்க ஆட்சியில் அப்படி ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன இப்ப பிரச்சனையை கண்டுட்டீங்கன்னு போட்டு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மைக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன வேணா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழக்கருப்பையா அவர்களையும் போட்டு கிளிங்கின்னு கிழிச்சிட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசுறீங்களே, அவர் வந்த உடனே எவ்வளவு செஞ்சிருக்காரு பாத்தீங்கல்ல, இந்த மக்களுக்காக நிறைய நல்லதுகளை செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க துரந்தர் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதிமுகக்குள்ள. ஏன்னா அவங்க மருமகன் அங்க இப்போ அமைச்சரா இருக்காரு, ஏதாச்சும் குறைகிறா அப்படி வந்துருச்சுன்னா கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் இல்லையா, அதுக்கான வேலையா அதிமுக இருந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக கண்டிப்பா தாவேக்காவா இருக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்றத செங்கோட்டையன் எப்படி சொன்னாரோ அதை உறுதிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு இன்னொரு வேலையா இருந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பழக்கருப்பையா இருக்கார்ல, அவரை விமர்சிக்கும் போது ஒரு 4-5 வார்த்தை சேர்த்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா என்னைக்காச்சும் நீங்க ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களா, இந்த சிஎம் ஃபண்டுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுத்துருக்கீங்களா, சிஎஸ்ஆர் ஃபண்டு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க அப்படி கேட்கறதுக்கான காரணம் இருக்குல்ல, ஏன்னா முழுக்க எல்லா ஒரு கட்சிகளுக்கும் இந்த குடும்பத்திலிருந்து தான் ஃபண்டு போயிருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் இந்த குடும்பத்திலிருந்து ஃபண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். திமுகவுக்கு போயிருக்குது, அதிமுகவுக்கு போயிருக்குது, தாவேகாவுக்கு போயிருக்குது, அதெல்லாம் ஓப்பனாகவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காருல இவங்க பையன், இங்க கிடையாது பாண்டிச்சேரியில், அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு, தாவேக்காக எங்க காசு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஓப்பனா அடிச்சிருக்காரு. ஆக இந்த காசெல்லாம் கொடுத்துருந்தாதான் நீங்க தாவேக்கா ஆட்சியை குத்தம் சொல்லணும். ஏதாச்சும் யாராச்சும் ஒரு ஆட்சியை குத்தம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இப்படி சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுத்துருக்கணும், ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும், அடிப்படையா ஏதாச்சும் ஒரு மக்கள் நல பணியில செஞ்சிருக்கணும். இது நியாயமான ஒரு விஷயம் தான். எதுனா லாஸ்டா சொன்ன அந்த மக்கள் நல பணி ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருக்கணும் அப்படின்றது நியாயமான ஒரு விஷயம் தான். இங்க அது மட்டும் கிடையாது, அடிப்படையான ஒரு குடிமகன், நான் இந்திய குடிமகன், தமிழ்நாட்டின் குடிமகன் அப்படின்னாலே விமர்சிக்க எனக்கு உரிமை உண்டு, அதுதான் கருத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்திலாம் இவங்களுக்கு என்ன தெரியும், பணம் சம்பாரிச்சம்மா போனோமா அப்படின்னு இருக்கிறது தான். அதுவும் தான் இப்போ மருமகனை வந்து மந்திரியா இருந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா லீமா ரோஸ் அவர்கள். அவர்களுடைய அந்த மகிழ்ச்சிக்கான முக்கிய காரணமா தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு. அந்த தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க அள்ளி விடுறாங்க. பயங்கரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இப்பேற்பட்ட ஆட்சி இனி தமிழ்நாட்டுக்கு வராது, வரலாற்று மாறின ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது உண்மையிலேயே முதல் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனதும், அடுத்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனதும், இப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்களும் கூடிய விரைவில் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் எழுதா இல்லையா? எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மார்டின் ஃபேமிலிக்கு ஒரு டார்கெட் வருது, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை முடிச்சு கட்டணும் அப்படின்னு 2 பேர் சபதம் எடுக்கிறாங்க. இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இடி ரைடு, இந்த ஐடி ரைடுலாம் யாருக்கு வரும்? பெரிய தலைகளுக்கு இருக்கும். அப்படி பெரிய தலைகளுக்கு வருதுன்னா அங்கே என்ன நடக்கும்? நடந்துச்சுன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. இப்படியான ஒரு சூழல் தான் சிபிஐயோ இல்லை இடி ரைடோ ஐடி ரைடோ ஏதாச்சும் வருது அப்படின்னா அடுத்த நொடி அவங்க கண்ட்ரோல் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு அப்படின்றது தான். அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. இவங்களுக்கு ரைடு வந்திருக்கு, இவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும், மாட்டி விடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இங்க திராவிட கட்சிகளை முடிக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் 2 பேர் சபதம் ஏற்றது தெரியுமா? ஒன்று அமித்ஷா, ஒன்று மோடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து சபதம் ஏற்று தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற திராவிட கட்சிகளை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த முடிவுக்கு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதிமுக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் இன்னமும் உறுதியோடு சொல்றாரு, எப்பா நான் கண்டிப்பா மீண்டு வருவோம். இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. 1966 பாத்தீங்கன்னா 4 இடம் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருந்தது. ஆனா அதுக்கப்புறமும் மீண்டு பல துரோகங்கள்லாம் சந்திச்சு அதை மீண்டு வந்திருக்கோம்ல, அதே மாதிரி கண்டிப்பா திரும்ப நம்ம வருவோம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா பல துரோகங்களை சந்திச்சு தான் வந்திருக்காரு. அவருக்கு எப்படி இந்த துரோகங்கள் தோல்விகள் எல்லாமே இருந்துச்சோ அதே போலதான் நமக்கும் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையும் மீட்டு கண்டிப்பா கொண்டு வருவோம். 4 தொகுதி ஜெயிச்சு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, வளரவே முடியாது அப்படின்னு நினைச்ச நம்ம என்ன மாதிரி வளர்ந்துருக்கோம் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப அதே மாதிரியான சூழல்கள் இருக்கு. சரியான சூழல் அமைக்கல. அதை அமைக்கிறதுக்கு என்னுடைய முழு மூச்சா நான் உழைப்பேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு தொண்டர்களும் மற்றவங்க எல்லாரும் உறுதியோட இருக்கணும், எல்லாரும் உதவி பண்ணணும். கோடான கோடி மக்களோட சப்போர்ட் இருக்கு, இந்த தொண்டர்களுடைய உறுதுணையோட இதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடப்பாடி ஐயா ஒரு பக்கம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த ஸ்ட்ராங்கா இருக்காருன்றது மட்டும்தான் தெரியுதே தவிர மற்றவங்க யாருக்கும் இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்றதும் இருக்கு. அடுத்து யாரும் ஏத்துக்க மாட்டாரு, வேற தலைவர்களை வரணும் அப்படின்னா ஏத்துக்கவே மாட்டாரு, கூட இருக்கிற தலைவர்களை சரியா வச்சுக்க மாட்டாரு. நீங்க அதிமுக காணாம போயிருச்சு அப்படின்னா அதுதான் உண்மை. அதுதான் இங்க நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா லீமா ரோஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க 1008 சொல்லலாம்பா. எப்பா அப்படிலாம் கிடையாது, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அதெல்லாம் கிடையாது, நான் இங்க கண்டிப்பா இன்னைக்கு உடைக்க மாட்டேன், இப்போ இன்றையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணனே அப்படின்னு இவங்க 1008 சொன்னாலும் இன்னைக்கு தாவேக்காவை இவங்க பாராட்டி இருக்கிறது அதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பயிர்கடன் தரேன்னு சொல்லிட்டு, அதாவது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முழு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு 50,000 ரூபா இருந்தால் முழு தள்ளுபடி, இல்லையாச்சும் கிளம்பி போ 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, அது தள்ளுபடி பண்ண முடியாதா? இப்படியான கேள்விகள் தான் எல்லார் மத்தியிலையும் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம்னாலும் கரண்ட் பில்லு அந்த 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தது, இது கூட நேற்று போய் திருச்சியில் பேசினார். அதுக்கு ஏதாச்சும் பேசிடுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த 200 யூனிட்டை பத்தி ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதை பத்தி எதுவும் பேச கிடையாது. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா இந்த 100 யூனிட் வருது அது நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது மேடம், ஜெயலலிதா மேடம் அவங்க கொண்டு வந்தாங்க. அங்க போய் இல்லை மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்கள் அந்த மாதிரி சொல்லுங்க, என்ன மேடம் இழுக்கிறீங்க? இப்போ சொல்ல முடியுமா உங்களால? அதான் வந்துட்டீங்கல்ல. அதாவது உங்களை இப்படி நிக்க வச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதிமுக அழிக்கிற வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் 2 பேர் சேர்ந்து மத்தியிலிருந்து ஒன்றியத்திலிருந்து இந்த திராவிட கட்சிகளை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இன்னொரு உதாரணமா இருந்து என்னை இப்படி நிக்க வச்சீங்களா, கொடநாட்டில் என்னை நிக்கவா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதிமுகவே காணும். இதுல மற்றும் பலர்னு பேச்சு வேற. இந்த பேச்சுகளோட சேர்ந்து வீச்சோட செயல்படுவாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விடுறாங்க. அதை எடுத்து காய போடுறதே இவருக்கு வேலையாச்சு. இவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க. இப்படியாதான் அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கே தவிர அந்த மேடையில் ஏறிட்டா மட்டும் ஆக்ஷன் அப்படின்றவாங்க போல உடனே மலன்னு பேசி தள்ளிடுறாரு, பயங்கரமா நடிக்கிறாரு. கொஞ்சம் கீழே இறங்கிட்டாருன்னா திரும்ப சைலண்ட் மூடு. இப்படிதான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க மக்களே. ஏன்னா எனக்கு தெரியல, அண்ணனோட ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் தான் ஏதோ கற்பனையில இருக்கேன். இங்க ஏகப்பட்ட அதுவும் 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 32க்கு மேலான கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இரட்டை கொலைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அது எல்லாத்துக்கும் இங்க தீர்வு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நான் தான் கண்மூடித்தனமா நடக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, இது உண்மையிலேயே நடக்குதா? சிறப்பான ஆட்சி தான் விஜய் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காரா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.